ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ இந்த நொடி நீங்க இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குல்ல, இட் இஸ் ஃபைட், இட் இஸ் அ வார். நம்ம இப்போ ஒரு போர்க்களத்தில் இருக்கோம். அடுத்த 50 நாள் இந்த போர்க்களத்தில் நீங்கள் சரியாக பிளான் பண்ணி சரியாக எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா உங்கள் மனசில் இருக்க அந்த கனவு மார்க்கை உங்களால் எடுக்க முடியாமல் போயிடும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்கள் எல்லாரோட ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாரோட கனவு என்ன, நம்ம எல்லாரோட லட்சியம் வந்து என்ன? நம்ம ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தால் 500 எடுக்கணும், ஒரு 12 ஸ்டூடெண்ட் இருந்தால் 600 எடுக்கணும். எல்லாருக்கும் நடுவில் நான் எல்லாரை விட சிறந்தவன் அப்படின்றத நிரூபிச்சு காக்கணும். எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் ஒரு பெருமை சேர்த்து தரணும். இப்படி உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். யூ வாண்ட் டு மேக் யுவர் டீச்சர்ஸ் ப்ரவுட், யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட், யூ வாண்ட் டு மேக் யுவர் செல்ஃப் ஃபீல் ப்ரவுட், இல்லையா? உங்களை சந்தேகப்பட்டவங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த தருணத்தில் ஓகே, உங்களோட டைம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தை நீங்க அடுத்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து இங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்க போகுது. அண்ட் டு நாட் ஃபர்கெட், நான் இப்போ சொல்ற ஒரு விஷயம், யோர் டைம் இஸ் ஹியர். எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இதே மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான எக்ஸாமை முடிச்சுட்டு தான் வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்க போறீங்க. ஒவ்வொரு எக்ஸாமையும் எழுதும்போது நமக்குள்ள தோணும், கண்டிப்பாக எல்லாருமே இதை உணர்ந்திருப்பீங்க, என்ன அப்படின்னா நான் முன்னாடியிலிருந்தே இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெக்ரெட் உங்களை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்க என்ன தெரியுமா, இன்னும் உங்ககிட்ட 50 நாள் இருக்கு. அடுத்த 50 நாள் உயிரை கொடுத்து ஓகே கஷ்டப்பட்டு நீங்க படிக்க ரெடி. உங்களால ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்க முடியும், ஒரு நாள்ல 7 மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் நான் சொல்லும்போது இதுல ஸ்கூல் ஹவர்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். ஐம் இன்க்ளூடிங் த ஸ்கூல் ஹவர்ஸ். அதையும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஆனால் எஃபிஷியண்ட்டாக 6லேருந்து 7 மணி நேரம் படிக்கணும். நீங்கள் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7 to 7 ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க, இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெடியூல் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் ஷெடியூலை இங்கே யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண ரெடியோ, யார் யாரெல்லாம் இங்கே 600 500 நான் எடுத்தே தீருவேன், நான் இதை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெடியாக இருக்கீங்களோ, ஐ எம் ரெடி டு ஃபைட் பேக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. I want every one of you to comment in this video, I'm ready to fight back அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்ல போகிற பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, அடுத்த 50 நாள் வந்து ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் நான் எஃபிஷியண்ட்டாக படிக்கணும். அப்படின்னா அதில் உங்களுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் வரப்போது, அந்த சேலஞ்சஸ்லாம் நீ எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சி, நம்ம எல்லாராலையுமே எஃபிஷியண்ட்டாக படிக்க முடியும், அதில் துளி கூட சந்தேகம் இல்லை. இதே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போ உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கலாம், வேறு ஏதாவது எக்ஸாம் நடந்துட்டு இருக்கலாம். இந்த எக்ஸாம் நடக்கிற டைமில் இவ்வளோ நாள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்க முயற்சி பண்ணி படிக்க முடியாத கேள்விகளை வெறும் 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் படித்து முடிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. ஏன்? ஏன்னா உங்களோட எல்லா ஃபோக்கஸும் நாளைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருக்குன்னா இன்னைக்கு ஃபுல்லாக புக்கில் இருக்குது. ஃபோக்கஸ் வேறு எங்கேயும் போகல. இப்போ நமக்கு ஃபோன் பார்க்கணும்னு தோணலை, இப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தோணல. ஏன்னா இட்ஸ் நவ் ஆர் நெவர். இப்போ நான் இதை செய்யலை அப்படின்னா நாளைக்கு என் கதை முடிஞ்சதுன்னு உனக்கு தெரியும். 100% ஃபோக்கஸ் உனக்கு வந்துடுச்சு. இந்த ஃபோக்கஸை நீ விடாமல் அடுத்த 50 நாளைக்கு பிடிச்சி வச்சிரு, அது போதும். புரியுதா? அப்போது உங்களுக்கு இதில் என்னென்ன சேலஞ்சஸ் வரும்? ஃபுல் சிலபஸை முதல்ல நீங்கள் ஒரு 50 நாளில் ஸ்க்ராட்சில் இருந்து படிக்கணும். எனக்கு தெரியும் இது உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலையும் அதே நேரத்தில் உங்களோட செல்ஃப் ஸ்டடியும் பேலன்ஸ் பண்ணுறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறதுலே பெரிய தலைவலியாக தான். அதுவும் முக்கியமாக 7 to 7 ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. நடுவில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கான ரெக்கார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் சைன் வாங்குறது, ப்ராக்டிக்கல் எக்ஸாமை நம்ம கரெக்டாக பண்ணுறது, அதனால நம்மளோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாதிக்கப்படுறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் கடைசியாக ஹாலிடே யூட்டிலைசேஷன். நடுவில் நமக்கு நிறைய லீவ் வரப்போகுது, ஸ்டடி ஹாலிடேஸ் வரப்போகுது பப்ளிக் டைமில். இதெல்லாம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம்? இது எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த சேலஞ்சை அடுத்த 50 நாளைக்கு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போ நீங்கள் ஹாஃப் இயர்லிக்கு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஆல்ரெடி நீ என்னென்ன ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரிவிஷன் எல்லாத்தையும் அப்படியே பண்ணிகிட்டே இரு. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஹாஃப் இயர்லியில் என்ன மார்க் வந்தாலும் சரி, இந்த மார்க்ல இருந்து திரும்ப ஒன்றால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படுற வார்த்தை இதுதான். சப்போஸ் நான் இந்த ஹாஃப் இயர்லியில் மார்க் கம்மியாயிட்டா என்ன பண்ணுறது? பரவாயில்ல, திரும்ப படித்து மேலே வந்து எழுந்து நிமிர்ந்து ஜெயிச்சு காட்டலாம். புரியுதா? அப்போது ஹாஃப் இயர்லி மார்க் நாளைக்கு ஜெயிக்கிறத பற்றி மண்டைக்குள்ளே யோசிச்சு நாளைக்கு எக்ஸாமுக்கு சுத்தமாக ஒழுங்காக படிக்காமல் அழுதுட்டு இருக்காத, சரியா? இவரை மாதிரி நீ ஏன் அழுவுற?
நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா தைரியமாக இருக்கணும், சரியா? ஸோ த மோர் பிரேவர் யூ ஆர், த மோர் ஸ்ட்ராங்கர் யூ ஆர் கோயிங் டு பி. அந்த தைரியம் முதல்ல உனக்கு வரணும், சரியா? ஸோ ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணி படிங்க. ஓகே, நீங்கள் ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்கு, ஒரு யூனிட்டை முடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு 5 நாளைக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஒரு யூனிட்டை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அடுத்த 5 நாளில் நீங்கள் அதை படித்து முடிக்கல அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கூட யூ ஹேவ் டு ஸ்டடி 1 யூனிட், யூ ஹேவ் டு கம்ப்ளீட் 1 யூனிட் இன் 5 days. இது எல்லாமே நீ ஹாஃப் இயர்லி முடிச்சு அப்புறம் கூட ஃபாலோ பண்ண ஆரம்பி, எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. அதுக்கு மேலேயே எடுத்துக்காத, அது கம்மியாகவும் எடுத்துக்காது. ஓகே, இன்னும் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், உன்னால் ஒரு டியூஷன் ஜாயின் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணு. எனக்கு தெரியும் இங்கே பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த விதமான டியூஷன்லேயும் ஜாயின் பண்ணல. அப்பா அம்மாவுக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து படிச்சுக்கிறேன், என்னாலே தனியாக முடியும் அப்படின்னு நீ ஏன்னா நீ 10th அப்படி தான் நல்ல மார்க் எடுத்திருந்த. ஆனால் என்னை கேட்டால் நீ டியூஷன் ஜாயின் பண்ணுறது நல்லது, கிவன் உனக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா. யாழ் சார், நான் 60s இருக்கேன், 70s இருக்கேன், நான் இன்னும் 80s எடுத்துட்டாலே எனக்கு அது ஒரு பெரிய மார்க்காக இருக்குது, 90s எப்பயாவது ஒரு வாட்டி தான் தொட்டிருக்கேன். ஆனால் என்னோட கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 10th 490 மேலே எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து 12th ஓகே 590 மேலே எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு ஒரு நல்ல டியூஷனை பார்த்து சேர்ந்துரு. அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டியூஷனாக இருந்தாலும் சரி, சரியா? இல்லை உனக்கு டியூஷன் சப்போர்ட் வேணாம் அப்படின்னா ஆன்லைன் சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கோம். அட்லீஸ்ட் எங்களையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணு. இங்கே நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் யாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போது உங்களுக்கு அடுத்த 50 நாளைக்கு ஒரு ரெகுலர் பிளானை நாங்கள் உங்களுக்காக ஃபாலோ பண்ணுற ஐடியாவில் இருக்கும். எனக்கு அதுக்கு உன் சப்போர்ட்டு வேணும். என்ன சப்போர்ட்? 4 பேர் வந்தாலும் 4 பேர் டெய்லி வா. நான் வந்துட்டு 4000 பேர் கேட்கல, 4 பேர். ஆனால் அந்த 4 பேர் டெய்லி என் கூட சேர்ந்து படிக்க முடியுமா? லைவ் வரலன்னா ரெக்கார்டாட பார்த்துரு. ஆனால் நீ என்ன தெரியுமா செய்யணும்? அட்டண்டன்ஸ் போடணும், கமெண்ட் பண்ணணும். யானியன் சார் டே 1, டே 2, டே 3 ப்ரெசண்ட்டு போடு கமெண்ட்டை. 50 நாள் என்ன ஆனாலும் சரி, நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன், நான் படித்தேன், அந்த சப்போர்ட்டை என் கூட கொடு. புரியுதா? அடுத்து இப்போது பேலன்சிங் ஸ்கூல் அண்ட் செல்ஃப் ஸ்டடி எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு 7 to 7 ஸ்கூல் இருக்குது, கிட்டத்தட்ட 5 hours ஆஃப் ஹோம் ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டு, டெஸ்ட்டு, இது ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஸ்கூலில் ரிட்டென்ஷன் இருக்குது. இத்தனை பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. யூ ஆர் ஹேவிங் சோ மெனி இஷ்யூஸ் லைக் திஸ் அப்படின்னா, அப்போ நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை கேளுங்க. அது வந்து என்ன தெரியுமா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, சி இவ்வளவும் ஜாம் பேக்டாக இருக்க பார்த்து, அப்போ நீ உன்னோட ஹாலிடேஸை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த ஹாலிடேஸை மேக்ஸிமைஸ் பண்ணி படிக்கணும். நான் இன்னும் ஒரு விஷயமும் சொல்கிறேன், தொழில் ரகசியம். அப்பப்போ ஜுரம் அடிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு லீவை போட்டு வீட்டில் பர்மிஷன் போட்டாவது படி. புரியுதா? யாருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னா, நான் 7 வரைக்கும் ஸ்கூலில் இருங்க, எனக்கு ஸ்கூலில் டைமை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எஃபிஷியண்ட்டாக என்னால் செலவு பண்ண முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனக்கு அந்த இடத்துல நான் தனியாக இருந்தால் நல்லா படிப்பேன்னு தோணுது. ஆனால் இவ்வளோ பேருக்கு நடுவில் இருக்கும்போது, அதுவும் நான் ஒரு பிளானில் இருக்கேன், அவங்க வேற ஒரு பிளானில் இருக்காங்கன்னும் போது எனக்கு செல்லுபடி ஆகலைன்னா அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது லீவ் எடுத்துக்கோ. இந்த ஒரு ஸ்கூலும் நீ எக்ஸாமே உன்னை நான் எழுத விட மாட்டேன்லாம் ரொம்ப அப்போஸ் பண்ண பொறுத்தல. அளவுக்கு மீறி லீவ் போடாது, அவ்வளோதான். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு 3-4 days கால்குலேட் பண்ணி லீவ் போட்டுக்கோ. அந்த டைமை எஃபிஷியண்ட்டாக படி. புரியுதா? உங்களோட ஹோம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் குவிக்காக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. நீங்கள் ஹோம் ஒர்க்குக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப குவிக்காக டைம் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் ஹோம் ஒர்க்கு, ரிட்டன் ஒர்க்லாம் பண்ணும்போது டிவியை பார்த்துட்டே பண்ணுறது, பாட்டு கேட்டே எழுதுறது, ஃபுல் ஃபோக்கஸ்டோட இப்போ எப்படி படிக்கிற அதே மாதிரி படிக்க ட்ரை பண்ணு. உங்களோட ரெக்கார்ட் நோட்லாம் வீட்டில் இருக்கிறவங்களை எழுதி கொடுக்க சொன்னா கூட இன்னுமே பெட்டர். வீட்டில் அக்கா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, ப்ளீஸ் எனக்கு இதை எழுதி கொடுங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லைனா இதுக்கே ஒரு சில ஊர்களில், ஒரு சில இந்த புக் ஸ்டால்லெல்லாம் போய் கேளு. ஒரு சில புக் ஸ்டோர்ஸ்லாம் லைக் அதுக்குன்னே காசு வாங்கிட்டு எழுதி தரவங்களாம் இருக்காங்க. 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா தே வில் ரைட் அண்ட் கிவ். ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருக்கணும், செக் பண்ணுவாங்கலாம் ஸ்கூலில் சொல்லுவாங்க. அவனும் இல்லை, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சரியா? இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்ததுன்னா ரெக்கார்டு ஒர்க்கெலாம் நீ அப்படி தான் குயிக்காக முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ப்ராக்டிக்கல் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஃபார்முலா அண்ட் தியரியான ரிவிஷன். உண்மையாலுமே சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இந்த ஃபார்முலா அண்ட் தியரி பார்ட்ஸை மட்டும் ஒரு வாட்டி நல்லா படித்து எழுது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் உண்மையாலுமே நீ நல்லா படித்து எழுதுறனா உனக்கு பப்ளிக் எக்ஸாமில் இதெல்லாம் பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். முக்கியமாக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் புக்கில் இருக்கிற ஃபார்முலா பேஸ் பண்ண ப்ராப்ளம் எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அதெல்லாம் ஒழுங்காக படிச்சிரு. சரியா? அண்டு நீ வந்து இந்த ப்ராக்டிக்கலுக்குன்னு அநியாயத்துக்குன்னு அதோட மார்க் ஸ்கீமை வச்சு ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்காது. ஸ்கூலில் சொல்லுவாங்க நீ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நாங்கள் மார்க்கை குறைச்சிரும் அதுன்ட்டு. எல்லா ஸ்கூலும் ப்ராக்டிக்கலில் உனக்கு 30 மார்க் வரணும் அப்படின்னா அந்த 30 மார்க்கை கண்டிப்பாக தூக்கி கொடுத்துருவாங்க. அதில் 1 மார்க் கூட குறைக்க மாட்டாங்க. இதுதான் கேரண்டியான விஷயம். சரியா? இப்போ ஃபைனலாக ஹாலிடே யூட்டிலைசேஷனுக்கு வரும். உங்களுக்கு இப்போ நடுவில்
கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு லீவ் வரப்போகுது, பொங்கலுக்கு வரப்போகுது, ரிப்பப்ளிக் டேவுக்கு லீவ் வரப்போகுது. இதுக்கு இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நடுவில் 1 நாள், 1.5 நாள், 2 நாள், 2.5 நாள்னு லீவ் கிடைக்க போகுது. இந்த டேஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். எனக்கு ஹாலிடே விட்டாங்க, நான் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு எழுந்துட்டு கண்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் இன்னும் அதையும் சீக்கிரம் சாப்பிடாம ஒரு 2:30, 3 மணிக்காக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டு நான் சாயந்தரமாக எழுந்து படிக்கிறேன்னு என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படியே டே போயிடுச்சு, நைட்டு படிச்சுக்கலாம், அதுக்கடுத்து காலையில் எழுந்து படிச்சுக்கலாம் தள்ளி போட்டு ஒவ்வொரு ஹாலிடேவும் நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? நான் உனக்கு ஒரு என்ன ஐடியா சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போவே ஒரு பேப்பர் எடுத்து நீ கிறிஸ்மஸ் நியூ இயரில் என்ன படிக்க போகிற, பொங்கலில் என்ன படிக்க போகிற, ரிப்பப்ளிக் டே என்ன படிக்க போகிற, இல்லை எக்ஸாம் ஸ்டடி பிளான் என்னென்னக்கு என்னென்ன முடிக்கணுன்றதுக்கு இப்போவே நீயே ஒரு பிளான் படு. நான் உனக்கு பிளான் தரேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஒரு பிளான் படு. ஏன்னா நீ ஒரு பிளான் போடும்போது தான் உனக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றதுல ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி உனக்கு இன்னும் பெட்டராக படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புரியுதா? ஸோ நீயே ஒரு பேப்பர் எடுத்து முதல்ல என்ன செய், எழுது. கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் நம்ம இதெல்லாம் படித்தா நல்லா இருக்கும்னு எழுதி வை. இன்னொன்று, இந்த ஹாலிடேஸ் எல்லாத்துலேயுமே நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் உங்களுக்காக வேலை செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறேன். நான் நினச்சா இந்த ஹாலிடேஸில் எடுத்துகிட்டு நானும் என் ஃபேமிலி கூட போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் உன் மார்க்கு உனக்கு எவ்வளோ முக்கியமோ எனக்கும் அதே மாதிரி அது முக்கியம்தான். ஸோ வி வில் பி ஹியர், வி ஆர் ஆல்சோ கோயிங் டு டேக் கிளாஸஸ். சரியா? ஒழுங்கா நல்லா எங்கள் கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே என்ன செய்யுங்க, படிங்க. சரியா? முக்கியமாக வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 200 கட் ஆஃப் எடுக்கணுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த 200 கட் ஆஃப் வந்து யாருக்கு இவங்களுக்கு 12th. இதே வந்து இப்போ நான் 10th அப்படின்னா 10th எல்லா சப்ஜெக்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு 11th நீங்கள் கேட்குற குரூப்பு கிடைக்கும். மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் who are all watching this video, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நீ பயாலஜி போறியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறியான்றது உன்னோட டோட்டல். அப்போ நீ எல்லா சப்ஜெக்டையும் படி. ஆனால் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கூட. அது உன்னோட கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை முடிவு பண்ணும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த 50 நாள் அதன்படி ஃபாலோ பண்ணு. இப்போயிலிருந்தே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நோ காம்ப்ரமைசஸ். எந்த இடத்துலையும் எதுக்காகவும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே போகிறதில்ல அப்படின்றதுல உறுதியாக இருக்கு. சரியா? அடுத்து உங்களை லைவ் செஷன்ஸில் பார்க்குறேன். குட் பை.